Hey friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட frizzy hair வீட்லயே வந்து நம்ம எப்படி blow dry பண்ணலாம் இல்ல hair style பண்ணிக்கலாம் இல்ல just like வந்து straightening அப்படினு சொன்னா proper straightening கிடையாது பட் நம்மளோட hair அந்த frizziness எல்லாம் கம்மி பண்ணி ஒரு straightening lookல வந்து எப்படி வீட்லயே பண்ணலாம் சலூன் போகாம அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு எந்த நமக்கு டூல்ஸ் வேணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது subscribe the channel and press the bell icon so you will get the notifications நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் வந்து 2019 ல வந்து இந்தியால வந்து என்னோட ஹேர் எல்லாம் ஸ்மூத்தனிங் பண்ணிருந்தேன் அதுக்கு அப்புறம் ஹேர் கலரிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 2.5 years more than 2.5 years ஆயிடுச்சு சோ என்னோட ஸ்மூத்தனிங் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு பட் வந்து நான் வந்து இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்னோட நார்மல் ஹேர் வந்து எனக்கு கர்லி ஹேர் தான் சோ நான் ஸ்மூத்தனிங் பண்ணிருந்தேன் அதுக்கு அப்புறம் நான் வந்து சோ இப்போ வந்து நான் திரும்ப ஸ்மூத்தனிங் பண்ணல ஒரு வாட்டி தான் பண்ணேன் சோ இப்போ என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சோ என்னோட ஹேர் வந்து அப்படியே ஃபுல்லா கர்லியா நான் வந்து ஒரு ஃப்ரீ ஹேர் போட வெளிய போக முடியாது ஏன்னா ரொம்ப ஃப்ரிஸியா இந்த மாதிரி இருக்கும் சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படினா வீட்லயே வந்து நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஹேர் வந்து ஒரு ப்ளோ ட்ரை பண்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தனிங் லுக்ல நான் பண்ணுவேன் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்றது வந்து இந்த ஹேர் ட்ரையர் தான் एक्चुअली இது ஒரு ஹேர் ட்ரையர் மாதிரி உள்ளது சோ இது வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரிஜினல் பிராண்டட் கிடையாது एक्चुअली இதுல வந்து ரெவ்லான் அப்படிங்கற பிராண்ட் வந்து இந்தியால அவேலபிளா இருக்கு சோ அது வந்து அமேசான்ல எல்லாம் இருக்கு நீங்க வேணா கூட அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இது வந்து ஒரிஜினல் இல்லைனாலும் நான் இத நிறைய வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கல பார்த்தா தெரியும் ஹேர் இருக்கு நிறைய வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்கே இது கொடுத்திருக்கு சோ நான் இதுதான் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது இந்த மாதிரி இதோட பிளக் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து பபிள் ராப் எல்லாம் பண்ணி நீட்டா தான் வந்தது நான் ஷெயின்ல தான் இங்க உள்ள அந்த ஆப் ஷெயின்ல தான் நான் வாங்குனேன் இது வந்து இதுல என்ன எழுதிருக்காங்க அப்படினா ஒன் ஸ்டெப் ஹேர் ட்ரையர் அண்ட் ஸ்டைலர் அப்படினு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்னிங் பிளஸ் ட்ரையிங் ஹாட் ஏர் பிரஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது ஒரே ஸ்டெப்ல நமக்கு வந்து நம்மளோட ஹேரை வந்து ட்ரையாகவும் ஆக்கும் ஹேர் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணாம இதே யூஸ் பண்ணலாம் ஹேர் ட்ரையும் ஆயிடும் ஸ்மூத்தாவும் ஃப்ரீஸ் ஃப்ரீ ப்ளோ அவுட்ஸ் இன் ஹாஃப் த டைம் எல்லாம் ஒரே டைம்ல வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் லுக் கிடைக்கும் அப்படின்னு தான் இதுல போட்டிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் இது வந்து நம்ம ஆன் பண்ண உடனே இதுல வந்து லோ மிடில் ஹை அப்படின்னு வந்து ஒரு 3 பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லோ மிடில் ஹை அந்த மாதிரி இதுல நம்ம வச்சு வந்து நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம் நான் என்னோட ஹேர்ல வந்து எந்த ஒரு ஹீட் ப்ராடக்ட் ஹீட் வந்து ஸ்ட்ரைட்னிங்கா இருக்கலாம் இல்ல ப்ளோ ட்ரை பண்றதுக்கு நார்மல் ஹேர் ட்ரையரா இருக்கலாம் எது யூஸ் பண்ணாலும் வந்து நான் என்னோட ஹேருக்கு வந்து ஹீட் ப்ரொடெக்டிவ் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ணுவேன் வந்து பட் அது நம்ம ஸ்கேல்ப்ல வந்து நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஸ்கேல்ப்ல வந்து ஸ்ட்ரைட்னரோ இல்ல ட்ரையரோ எதுவுமே வந்து நம்ம ரொம்ப டைரக்டா நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல சோ நான் வந்து இது வந்து ஜஸ்ட் என்னோட ஹேர்ல இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு என்னோட ஹேர் எவ்வளவு கர்லியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல எல்லாம் நான் எதுவுமே நான் அப்ளை பண்ணல இந்த மாதிரி என்னோட ஹேர் எண்ட் வரைக்கும் ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் லிட்டில் ஆஃப் அமௌண்ட் எடுத்தா போதும் எடுத்து என்னோட ஹேர்ல வந்து நான் வந்து ஃபுல்லாவே இதை ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு நான் இந்த மாதிரி ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம்
ஃப்ரிஸியா எவ்வளோ கேர்லியா இருந்ததுன்னு பாருங்க. இப்போ நான் வந்து கோம் பண்றேன், அவ்வளோ ஸ்மூத்தா எனக்கு வந்து எந்த சிக்கும் இல்லாம என்னோட ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தனிங்கா ஸ்ட்ரைட்டா நீட்டா இருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து சலூன்ல போய் ஒரு ப்ளோ ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஹேர் ப்ரஷ், ஹேர் ட்ரையர் எல்லாம் வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து இங்கே வந்து 4 kg 4.5 kgக்கு நான் வந்து குவைத்தில் இது வாங்கினேன். இந்தியாலேயும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இது அவைலபிளாக இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி இப்போ எல்லா ஃபேன்சி மேபி பெரிய பெரிய ஃபேன்சி ஷாப்பில் கூட இது கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நமக்கு கட்டாயம் நம்மளோட ஹேண்டில் வச்சிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலி ஒரு ஹேர் ட்ரையர் மாதிரி. இது வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா கூட இதை வச்சே ஜஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் இப்போ நம்மளே வந்து ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணணும், அப்படி ஒரு ஹேர் ட்ரையர் வச்சு பண்ணணும்னா ஹேர் ப்ரஷ் வேணும், நமக்கு வந்து 2 கையும் வச்சு நம்ம அது ப்ராப்பரா பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து நீட்டா ஒரு லுக் கொடுக்க முடியும். பட் இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கோம்பு வச்சு நம்ம ஹேரை வந்து நம்ம பண்ற மாதிரி தான், செட் பண்ற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் எடுத்து அது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு கையே வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸுக்குள்ள நீட்டா ஒரு ஷைனிங்கான ஒரு அழகான ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் லுக் நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஃபைனலா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹேர் சீரம் அப்ளை பண்ணுவேன். ஜஸ்ட் லிவான், ஆக்சுவலி நான் லிவான் தான் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சூப்பர் ஹேர் சீரம். ஸோ ஜஸ்ட் நான் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி என்னோட கையில் பண்ணிட்டு ஸ்கேல்பில் நான் அப்ளை பண்ண மாட்டேன். என்னோட ஹேரில் இந்த மாதிரி ஜஸ்ட் அப்ளை பண்ணி கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு ஷைனி லுக் இருக்கும். ஒரு ஸ்மூத்தனிங் பண்ண ஒரு லுக் உங்களுக்கு அப்படியே இன்ஸ்டண்டாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, உங்களுக்கு கேமரால கிளியரா தெரியுது. என்னோட ஹேர் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்கா ஒரு ஸ்மூத்தனிங், அந்த சீரமும் நான் அப்ளை பண்ணி நான் ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ண உடனே என்னோட ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்கா ஸ்மூத்தனிங்கா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இது ரொம்ப நாளாக இப்போ நான் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு திரும்பவும் எனக்கு ஸ்மூத்னிங் பண்ணதுக்கு டைமும் இல்லை. ஸ்மூத்தனிங் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல ஜஸ்ட் நான் இது இருக்கிறதுனால நான் இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப 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 ஈஸியாக சீக்கிரமாக நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணக்கூடியது. எனக்கு ப்ளோ ட்ரை பண்ண தெரியாது அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி கிவ் அவேல வந்து நான் வந்து அந்த கிவ் அவே வீடியோவில் நான் சொல்லியிருந்த ரூல்ஸை வந்து இன்னும் எனக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேக் பண்ணுற 3 ஃப்ரெண்ட்ஸும் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸை அவங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். இன்னொன்று, நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறதுல உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ லைக் வருதோ அதை வச்சு தான் யாரோட கமெண்ட்ஸ்க்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்குன்னு வச்சு தான் நம்ம ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ போடுற வீடியோஸை நீங்கள் யாரெல்லாம் டேக் பண்ணீங்களோ கட்டாயம் அவங்களும் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட், என்னோட வீடியோவில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஸ்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ இது வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களும் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் March 1 கிவ் அவே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then take care, bye.